ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி பாசிட்டிவ். இதை கேட்காதவங்களோ சொல்லாதவங்களோ இருக்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் 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 நிறைய பேசியிருக்கோம். அப்போ நெகட்டிவ்க்கு வேல்யூ இல்லையா? நெகட்டிவ்க்கு எந்த வருத்தமே இல்லையா? அப்படிலாம் இல்லையே. ஒரு பேட்டரியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருந்தா தானே சார்ஜ் பவர் கிடைக்கும். வெறும் பாசிட்டிவை மட்டும் கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு பவர் கிடைக்குமா? கிடைக்காது. முந்திலாம் ஃபோட்டோஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நெகட்டிவ்ஸை யூஸ் பண்ணி தானே கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃப்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ அங்கேயும் நெகட்டிவ்க்கு சம் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி நம்ம படித்தப்போ கிராஃப்லாம் 4 குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ்ஸ்க்கு வேல்யூ இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் கூட விடுங்க. கோவிட் டைமில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. பாசிட்டிவ்ங்கிற வார்த்தையை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா? நெகட்டிவ்ங்கிற வார்த்தையை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சா? நெகட்டிவ் தானே. ஸோ நெகட்டிவ்க்கு கொஞ்சம் வேல்யூ இருக்க தான் செய்யுது. ஸோ லைஃப் இஸ் லைக் தட். இப்போ மனுஷங்களில் பார்த்தோன்னா ஒருத்தர் கம்ப்ளீட்டாக நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இன்னொருத்தவங்களே இவங்க கம்ப்ளீட்டாக கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அந்த நல்லவங்கன்னு சொல்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பாக நிறைய கெட்ட குவாலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கெட்டவங்கன்னு சொல்கிறவங்களுக்குள்ள கண்டிப்பாக நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ லைஃப் இஸ் ஆல்சோ லைக் தட். நமக்கு நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ட்ரை டு சேஞ்ச் தோஸ் நெகட்டிவ்ஸ் டு பாசிட்டிவ்ஸ் ஆர்எல்ஸ் அந்த நெகட்டிவ்ஸோட எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். தேங்க்யூ.